வணக்கம். வரலாற்றிலே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு போதனைய பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுதான் மலை பிரசங்கம். மத்தேயு 5வது அதிகாரத்துல அப்படி என்னதான் ஆழமான கருத்துகள் இருக்கு? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு நல்ல வாழ்க்கைனா என்னன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ, அது மொத்தமும் தப்புன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஆமா, இந்த ஒரு கேள்வியோட தான் நாம இன்னைக்கு ஆரம்பிக்க போறோம். ஏன்னா, இயேசுவோட வார்த்தைகள் நாம சரி, இதுதான் கரெக்ட்னு நினைக்கிற பல விஷயங்கள அப்படியே தலைகீழா புரட்டி போடுது. கலிலேயால ஒரு மலை மேல நின்னுக்கிட்டு இயேசு ஏதோ ஒரு ஸ்பீச் குடுக்கல. இல்லவே இல்ல. அங்க நடந்தது அதுக்கும் மேல. அவர் ஒவ்வொருத்தரோட இதயத்தையும் செதுக்கிட்டு இருந்தாரு. நீதினா என்னங்கறதோட உண்மையான அர்த்தத்தை வெளிக்கொண்டு வந்துட்டு இருந்தாரு. அது வெறும் வார்த்தைகள் அல்ல. அது ஒரு பெரிய புரட்சிக்கான அழைப்பு. சரி வாங்க, பிரசங்கத்தோட முதல் பகுதிக்குள்ள போலாம். பாக்கியவான்கள், அதாவது உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யாரு? இந்த கேள்விக்கு இயேசு கொடுக்கிற பதில் இருக்கே, அது நம்ம உலக சிந்தனைய அப்படியே தலைகீழா மாத்தி போடும். என்னன்னு பார்க்கலாமா? இங்க பாருங்களேன், ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்த. உலகம் என்ன சொல்லுது? பணக்காரங்க, சக்தி வாய்ந்தவங்க, ஃபேமஸ் ஆனவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு. ஆனா இயேசு என்ன சொல்றாரு? தாழ்மையானவங்க, தூய்மையானவங்க, விசுவாசமா இருக்கிறவங்கன்னு சொல்றாரு. இந்த நேரடி ஒப்பீடே போதும் அவரோட போதனைகள் ஆரம்பத்துல இருந்தே எவ்வளவு புரட்சிகரமா ஒரு அப்சைட் டவுன் மெசேஜா இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்க. உலகம் கொண்டாடுற எந்த ஒரு விஷயத்துக்கும் இயேசு இங்க முக்கியத்துவம் கொடுக்கல. இப்போ இயேசு சொல்ற ஆசீர்வாதங்களை வரிசையா பாருங்க. ஆவியில எளிமையா இருக்கிறவங்க, துக்கப்படுறவங்க, சாந்தமா இருக்கிறவங்க, அடேங்கப்பா, இதுல ஒவ்வொன்னுமே உலகம் எதெல்லாம் முக்கியம்னு சொல்லுதோ அதுக்கு நேர் எதிரா இருக்கு. இதுல என்ன தெரியுது? உண்மையான ஆசீர்வாதம்ங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி பணத்திலேயோ புகழ்லையோ இல்ல. இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப மேலானது. ஓகே, அப்போ உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யாருன்னு பார்த்தாச்சு. இப்போ அடுத்த கேள்வி, அப்படிப்பட்டவங்க இந்த உலகத்துல எப்படி நடந்துக்கணும்? இத விளக்குறதுக்கு இயேசு 2 பவர்ஃபுல்லான உருவகங்களை பயன்படுத்துறாரு. என்ன அது? வாங்க பார்க்கலாம். முதல்ல உப்பு. இன்னைக்கு நமக்கு உப்பு ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனா அந்த காலத்துல அது ரொம்ப ரொம்ப மதிப்புமிக்கது. அது உணவை கெட்டு போகாம பாதுகாக்கும். ஒரு விதத்துல அது ஒரு ப்ரிசர்வேட்டிவ். சோ இயேசு தன்னை பின்பற்றவங்கள பூமிக்கு உப்பா இருக்கிறீங்கன்னு சொல்லும்போது அதோட அர்த்தம் என்னன்னா, இந்த உலகத்துல இருக்கிற தார்மீக ஆன்மீக சீரழிவு தடுத்து நிறுத்த வேண்டிய முக்கியமான பங்கு உங்களுக்கு இருக்குன்னு சொல்றாரு. 2வது உருவகம் ஒளி. யோசிச்சு பாருங்க, ஒரு மலை மேல இருக்கிற ஒரு ஊரை ராத்திரி நேரத்துல மறைக்க முடியுமா? முடியாது. அந்த வெளிச்சம் தூரத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கும். இயேசு அதான் சொல்றாரு, உங்க விசுவாசம் அப்படி ஒரு வெளிச்சமா, ஒரு கைடா இருக்கணும். இருட்டுல இருக்கிற மத்தவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து அவங்கள சரியான பாதையில வழிநடத்தணும். சோ இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, விஸ்வாசம்ங்கிறது ஏதோ 4 சுவத்துக்குள்ள வச்சுக்க வேண்டிய ஒரு பர்சனல் மேட்டர் கிடையாது. அது வெளியில தெரியணும், உப்பை போல இந்த சமூகத்தை பாதுகாக்கிறதா இருக்கணும், ஒளியை போல மத்தவங்களுக்கு வழிகாட்ட பிரகாசிக்கிறதா இருக்கணும். சரி, இப்ப அடுத்த கட்டத்துக்கு போலாம். இங்க நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும். பழைய ஏற்பாட்டில் இருந்த சட்டங்களுக்கும் இயேசு கொண்டு வந்த இந்த போதனைகளுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் பழைய சட்டங்களை எல்லாம் மாத்துறதுக்காக வந்தாரா, இல்ல அதுக்கு பின்னால வேற எதுவும் நோக்கம் இருந்ததா? இந்த கேள்விக்கு இயேசுவே நேரடியா பதில் சொல்றாரு பாருங்க. நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, அதை நிறைவேற்றவே வந்தேன். இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் பழைய சட்டங்களை தப்புன்னு சொல்ல வரல. அதுக்கு பதிலா அந்த சட்டங்களுக்கு பின்னாடி இருந்த கடவுளோட உண்மையான நோக்கம் என்ன, அதோட முழுமையான அர்த்தம் என்னங்கறத புரிய வைக்க தான் வந்தாரு. அப்போ இயேசு கொண்டு வந்த அந்த பெரிய மாற்றம் என்ன தெரியுமா? அது ரொம்ப சிம்பிள். அதுவரைக்கும் எல்லாரும் வெறும் வெளிப்புற செயல்களுக்கு, அதாவது ரூல்ஸ ஃபாலோ பண்றதுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனா இயேசு ஃபோக்கஸ் அப்படியே உள்பக்கம் திருப்புறாரு. இதயத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாக்குறாரு. அதாவது சும்மா சட்டத்தை ஃபாலோ பண்ண மட்டும் பத்தாது, நம்ம இதயம் மாறணும். அதுதான் அவரோட மைய கருத்து. சரி, இதயத்தை மாத்துறதுனா என்ன? அப்படின்னா என்ன அர்த்தம்? வாங்க இயேசுவே கொடுக்கிற சில உதாரணங்களை பார்க்கலாம். இந்த அட்டவணைய பாருங்க, எவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்குன்னு. சட்டம் சொல்லுது கொலை செய்யாதேன்னு. ஆனா இயேசு சொல்றாரு, உன் மனசுக்குள்ள கோவப்பட்டாலே அது கொலை செய்யறதுக்கு சமம்னு. அதே மாதிரி சட்டம் சொல்லுது விபச்சாரம் செய்யாதேன்னு. ஆனா இயேசு சொல்றாரு, இச்சையோட ஒருத்தரை பார்த்தாலே அது இருதயத்துல விபச்சாரம் செஞ்ச மாதிரின்னு. பாத்தீங்களா? அவர் வெறும் வெளியில தெரியற செயல்களை பத்தி பேசல. அந்த செயலுக்கு மூல காரணமா இருக்கிற நம்ம எண்ணங்கள், உணர்ச்சிகள் வரைக்கும் போறாரு. தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இருதயத்துக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத சுட்டி காட்டுறாரு.
இது இன்னும் ஒருபடி மேல போகுது. இங்கேதான் இந்த போதனைகளோட உச்சகட்டமே இருக்கு. உங்க எதிரிகளை நேசிங்க, உங்களை துன்பப்படுத்துறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அடேங்கப்பா, இதை யோசிச்சு பார்க்க முடியுதா? வெறும் விதிகளை ஃபாலோ பண்றதுக்கும் மேல ஒரு நீதி இருக்குன்னு அது காட்டுது. இந்த ஒரு வரி உலகத்தோட மொத்த சிந்தனையும் அப்படியே தலைகீழா புரட்டி போடுறதுக்கு சமம். சோ இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற பாடம் ரொம்ப ரொம்ப தெளிவானது. நம்ம இதயத்துல எந்த மாற்றமும் இல்லாம வெளியில மட்டும் நம்ம பண்ற எந்த ஒரு மத சம்பந்தமான சடங்குக்கும் செயலுக்கும் அர்த்தமே கிடையாது. அது எல்லாம் வெறும் வெற்றுக்கூடுதான். உண்மையான நீதி நம்ம உள்ள இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஓகே, இவ்ளோ நேரம் மல பிரசங்கத்தோட ஆழமான கருத்துக்களை பார்த்தோம். ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே விட்டுறதுக்கு இல்ல. இந்த போதனைகளை நம்மளோட இன்னைய வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்றது, அத பத்தி கொஞ்சம் யோசிக்கலாம் வாங்க. மத்தேயு 5ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் இதுதான். முதல்ல, உண்மையான ஆசீர்வாதம் தாழ்மையிலிருந்து வருது. 2வது, உண்மையான பெருமை மத்தவங்களுக்கு சேவை செய்யறதிலிருந்து வருது. 3வது, உண்மையான நீதி நம்ம உள்ள இருந்து ஆரம்பிக்கணும். 4வது, உண்மையான விசுவாசம் மத்தவங்க முன்னாடி பிரகாசிக்கணும். பாருங்க, ஆசீர்வாதம், பெருமை, நீதி, விசுவாசம் இது எல்லாமே உலகம் சொல்றதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. இந்த 4 பாயிண்டே போதும் நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைக்க. குறிப்பா தவக்காலம் மாதிரியான இந்த நேரத்துல ஆன்மீக சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் இந்த சமயத்துல இந்த மலை பிரசங்கம் நமக்கு ஒரு நேரடி அழைப்பு கொடுக்குது. அது என்னன்னா, உண்மையாக மனந்திரும்புங்கள், ஆழமாக அன்பு செலுத்துங்கள், அப்புறம் இந்த உலகத்தோட போக்கிலிருந்து விலகி வித்தியாசமாக வாழுங்கள். இதுதான் நமக்கான சவால். இப்போ இந்த முழு பகுதியையும் ஒரே ஒரு சக்தி வாய்ந்த கேள்வியோட நம்ம முடிப்போம். நீங்களும் நானும் நம்ம மனசாட்சிக்கிட்ட கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். நான் தேவனுடைய ராஜ்யத்தின் மதிப்புகளின்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேனா? இந்த கேள்விக்கு நாம நேர்மையா பதில் சொல்றதுல தான் நம்ம ஆன்மீக பயணத்தோட அடுத்த அடியே அடங்கியிருக்கு. வாங்க இத பத்தி சிந்திப்போம். மலையின் மேல் நின்றார் இயேசு, மக்கள் எல்லாம் சுற்றி வந்தார். அன்பின் வார்த்தை பேசினார், ஆண்டவரின் ராஜ்யம் சொன்னார். எளிய மனம் கொண்டவரே, இவர்களுக்கே ஆசீர்வாதம். நீதிக்காக ஏங்கினாலே உனக்காக திறக்கும் வானம். உலகம் சொல்வது வேறுதான், இயேசு காட்டும் பாதைதான். சத்தியம் நிறைந்த வாழ்க்கை இதுவே நம் உண்மை ஜெயம். ஒளியாக ஜொலிப்போம் நாம், உப்பாக மாறிப்போம் நாம். இருள் வரும் நேரமெல்லாம் ஒளி போல எழுப்போம் நாம். இதயம் மாறும் நாள் இது, அன்பால் வாழும் காலிது. மலை மேல் கேட்ட சத்தம் இன்னும் நம்முள் ஒலிக்குது. கோபம் கூட கொலைதான், இதயம் தூய்மை தேவையான. சத்தம் இல்லா நல்ல செயல் தேவன் பார்க்கும் நேரம்தான். எதிரியை கூட நேசிக்க சொன்னார், துன்பம் தந்தவர்க்கும் ஜெபிக்க சொன்னார். பரிசுத்த வாழ்வு வாழ்ந்தாலே பரலோகம் நமதே என்றார். உன் உள்ளம் மாறட்டும், உன் வாழ்க்கை ஜொலிக்கட்டும்.